Problem 2 பாருங்க. I is the incenter of a triangle ABC. If the forces of magnitudes PQ are acting along the bisector IA, IB, IC are in equilibrium so that ABC is an equilateral triangle. Incenter na உங்களுக்கு என்னன்னு தெரியும்? Bisector na என்னன்னு தெரியும்? Equilibrium na என்னன்னு தெரியும்? Equilateral triangle na இந்த angle equal ஆகும். angle equal ஆகும். வேற என்ன? Sides equal ஆகும். இங்க காசா சைனாங்கறதெல்லாம் டினாமினேட்டர்ல எதுவுமே கொடுக்கல. நம்ம கொடுத்திருக்க டேட்டா வச்சு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டே போவோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம்? லெட் A B C be a triangle. என்ன triangle கொடுக்கல. So A B C be a triangle. அடுத்த லைன்ல I is the incenter of a எதுடைய incenter of triangle ABC. இது incenter எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். A B C என்ன B by 2 எடுத்துக்கோமா? B by 2 C by 2 நாலு A by 2 இது A by 2. This is I is the incenter. இந்த இன்சென்டர்ல இத வச்சு ஒரு சர்க்கிள் இங்க ரெட்டா டிரா பண்ணிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்? இது ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ். இதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கணும். இது D E F F. இது சென்டர்ல இருந்து அந்த சர்க்கிளுடைய எந்த பாயிண்ட்க்கு அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தா அது என்ன? ரேடியஸ். ரேடியஸ் ஜெனரலா நம்ம r னு சொல்லுவோம். இப்போ இங்க நான் IF r, ID r and IE r. இதெல்லாம் கொடுத்திருக்க டேட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? If the forces of magnitudes PQ R, P எந்த டைரக்ஷன்ல IA வா? அப்ப அத போட்டுருங்க. PQ R. இது அடுத்த லைன்ல the forces of magnitudes PQ R acting along bisector IA IC. அடுத்து given என்ன கொடுத்திருக்காங்க? given the forces are in equilibrium. ஈக்குலிபிரியம் இருக்கிறதுனால நம்ம என்ன மூணு ஃபோர்ஸ் வந்துருச்சு, ஈக்குலிபிரியம் இருக்கு. so we can use Leibniz theorem. Leibniz theorem உடைய ஸ்டேட்மென்ட் என்ன? E by sin alpha is equal Q to Q by sin beta R by sin sin gamma. gamma. இந்த ஆல்பாங்கிறது P எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள். Q க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் பீட்டா. R க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் gamma. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் P க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் இது I போட்டுருக்கோம். இந்த ஆங்கிள் நமக்கு தெரியாது. இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? we know that A plus B plus C is equal to 180 degree. Here P by 2 plus C by 2 plus another 180 minus இந்த ஆங்கிள் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு திரும்ப 180 வந்துரும். ஓ அந்த 180 minus
180 minus b b by 2 plus c by 2. இது எதுடைய ஆங்கிள்? ये p की सर I இந்த i உடைய ஆங்கிள் b i c இது இந்த மாதிரி சொல்லலாம். here 180 minus b by 2 plus c by 2 is an angle of I in the triangle BIC. அதானே BIC ன்ற triangle என்ன மாறிட்டே இருக்கும். BIC ல இந்த பாயிண்ட் வேற, AIC ல பார்க்கறப்ப இந்த ஆங்கிள் வேற வரும். நம்ம ஜெனரலா சொல்ல முடியாது. 180 minus b is an angle of I in the triangle BIC. அடுத்த லைன் என்ன பண்ணலாம்? இப்போ நமக்கு ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இத அப்ளை பண்ணுவோம். sin 180 minus b by 2 plus c by 2. c by 2 வா? இங்க என்ன வரும் அப்படி சொல்லுங்க. 180 minus a by 2 plus c by 2. a by 2 plus c by 2. c by 2 வா? r by sin 180 minus a by 2 a by 2 plus b by 2. இது போட்டுருவோம். இப்போ இதுக்கு அப்புறம் sin 180 minus தீட்டாங்கறப்ப sin தீட்டா நான் அப்படியே இத மட்டும் போட்றவா? sin theta sin b by 2 plus a by 2. அங்கே sin இது அடுத்த லைன். இதுக்கு அப்புறம் நமக்கு a by 2 உடைய வேல்யூ நமக்கு தெரியாது, b by 2 உடைய வேல்யூ நமக்கு தெரியாது. இந்த கான்செப்ட்டுக்கு திரும்ப வந்துறேன். we know that அப்படிங்கற லைன் எழுதிரு. 90 மாதிரி சார். இந்த ஸ்டெப் we know that அப்படின்னு போட்டு அப்புறம் என்ன? இங்க எனக்கு b by 2 உம் c by 2 உம் இருக்கு. this implies 9 இத அப்படியே வச்சிட்டு b by 2 plus c by 2 which is equal to 90 minus a by 2. 90 minus a by 2. இங்க என்ன வரும் அடுத்தது? a by 2 உம் c by 2 உம் இருக்கு. b by 2 மிஸ்ஸிங். 90 minus b. 90 minus b by b by 2. c by 2. அடுத்து c by 2 சார். sin 90 minus c by 2. We know that அடுத்தது sin 90 minus theta is equal to cos theta. இந்த இடத்துல ஃபுல்லாவே sin மாத்தி விட்டுறோம். cos a by 2. cos a by 2. a by 2 cos b by 2. cos b by 2 cos c by 2. இதுக்கு மேல ஏதாவது டிரைவ் பண்ண முடியுமா? இல்ல சார். அது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சு இப்போ நம்ம இதுவரை சால்வ் பண்ணது லேமிஸ் தியரத்தை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். டினாமினேட்டர் ஆக்சுவலா லேமிஸ் தியரத்துல sin தான் இருக்கணும். நமக்கு இங்க கிடைச்சிருக்கு cos கிடைச்சிருக்கு. நம்ம எய்ம் என்ன ப்ரூவ் பண்ணனும்? ஈக்குவல் ட்ரையாங்கிள் எல்லா சைடும் ஈக்குவலா இருக்குங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணனும். வேற எதனா பாசிபிலிட்டி எடுத்துக்கலாமான்னு பார்ப்போம். லேமிஸ் தியரத்தை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இங்க சரி இதுல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். p சில டைம் வந்து ப்ராப்ளத்துல வந்து PQR னு கொடுத்திருக்க மாட்டாங்க. மிஸ்டேக் இல்ல, PQR னு கொடுக்காம IA, IB, IC னு கூட இருக்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து IA, IB, IC னு தான் இருக்கும். PQR இல்லாம எப்படி இருந்திருக்கும்னா p க்கு பதிலா ia இந்த இடத்துல IA, IB, IC னு மட்டும் கொடுத்திருப்பாங்க. ஃபோர்ஸ்ல எதுவும் கொடுத்திருக்க மாட்டாங்க. இருக்கா?
சப்போஸ் ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே தான் it is the incenter of a triangle ABC. It's the forces of magnitudes-னா மேல எதுவுமே இருக்காது. magnitude-னா உங்களுக்கு என்னது? ஸ்கேலரா? ஸ்கேலார். இங்க வந்து force is a vector. அதனால இங்க டைரக்ஷன் forces ன்னு கொடுத்து IA IB IC மட்டும் கொடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா R in equilibrium இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தது வந்து PQR ன்னு ஒரு மூணு ஃபோர்ஸ் IA IB IC இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆனா நமக்கு கிடைச்ச ரிசல்ட். இப்போ இங்க PQR கொடுக்கல IA பார் IB பார் IC பார் இருக்குன்னா ஒண்ணும் இல்ல, வொர்க் அவுட் பண்ணிட்டே வந்தீங்கல்ல, எங்கெல்லாம் P போட்டீங்களோ அந்த இடத்துல IA பார் IA மட்டும் போடும். IA Q இருக்க இடத்துல IB, R இருக்க இடத்துல IC மாத்தி. இங்க எங்க இருந்துச்சோ எல்லாத்துலயுமே இப்போ ஈக்குவேஷன் 1 கிடைச்சது. இப்போ அடுத்து நம்ம இந்த சென்டர் ஐங்கிறது இன் சென்டர்னு உங்களுக்கு தெரியும். இந்த இன் சென்டர்ல இருந்து இந்த சர்க்கிள்ல இருக்கக்கூடிய எந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தா டிஸ்டன்ஸ் என்ன சொல்றோம்? ரேடியஸ் ஈக்குவலா தான் இருக்கும். the radius is generally denoted by r. இந்த பாயிண்ட் இந்த i ல இருந்து இந்த f ன்னு ஒரு பாயிண்ட் நோட் பண்றேன். இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா r ன்னு இருக்கு. இப்போ லாம்டா ஸ்கொயர் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அதாவது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சிட்டோம். திரும்ப நான் லாம்டா ஸ்கொயர் யூஸ் பண்ண முடியாது. வேற ஏதாவது கான்செப்ட் உள்ள பண்ணலாமா அப்படின்னு யோசிப்போம். I F is equal to R. Where I is equal to R. அடுத்து I D is equal to R. நம்ம என்ன சொல்றோம்? R னா ரேடியஸ். எதுடைய ரேடியஸ்? அது உள்ள இருக்க I க்கும் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் போட்டுங்க. இன்சென்டர் நம்ம சொல்லிட்டோம். இன்சென்டர்னாவே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சர்க்கிள். Here R is the radius of the radius இந்த ட்ரையாங்கிள் பாருங்க. ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கா? இருக்கு. இத தனியா எடுத்துப்போம். A F இருக்கா? F I E 4 A சார். இந்த IF தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? R. இந்த A உடைய ஆங்கிள் உங்களுக்கு தெரியும். இந்த பார்ட்ட மட்டும் தான் எடுத்துருக்கேன். இந்த கோடு வந்து ஆங்கிளை பைசெக்ட் பண்ணிருச்சு. பைசெக்ட் பண்ணலன்னா இதோட ஆங்கிள் என்னது? A, கேபிட்டல் A. பைசெக்ட் பண்ணதுனால this is என்னது? A/2. இது நமக்கு தெரியும். R. ஆனா இங்க sin A/2 ஃபைண்ட் அவுட். லாப்லாஸ் தியரத்துல வந்து ஜெனரலா டினாமினேட்டர்ல என்ன இருக்கும்? sin இருக்குமா? sin தான். sin A/2. sin A/2 ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க? ஆப்போசிட் சைடு IF R ன்னு சொல்லிருக்கேன். இது AI இல்லன்னா IA AI கூட போடு. AO IA. அடுத்து இங்க A/2 முடிஞ்சு இந்த ட்ரையாங்கிள் இது என்ன ட்ரையாங்கிள்? BID D. இந்த ID என்னப்பா? R சார். R. இந்த ஆங்கிள் B/2. sin B/2 என்ன? R/IB. அடுத்து C க்குனா இந்த பார்ட் எடுத்துக்கறவா?
இது c/2 i d sin இது r இதுதான் r ஆமா சார். sin c/2 is equal to என்னப்பா r by i c C சார். நீங்க ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி போட்ட வேணாம். ட்ரையாங்கிள் அப்படி போட்டு இத எழுதுங்க a f i யா AIF f a i போடுவோம். a உடைய ஆங்கிள் தான நமக்கு தெரியும். f a i அடுத்து இங்க என்ன ட்ரையாங்கிள் DBI DBI I என்ன ட்ரையாங்கிள் DCI சியா DCI நமக்கு எந்த ஆங்கிள் இருக்குதோ அத வந்து சென்டரா கொண்டு வந்து இத மூணை வச்சு ஃப்ரேம் பண்ணிட்டோம். நம்ம ஏற்கனவே ஈக்குவேஷன் 1 என்ன போட்டுறோம் இந்த இடத்துல IA by IA by cos A by 2 IB by cos B by 2 IC by cos Cos C B by by 2 2. இப்ப அந்த இடத்துல எல்லாம் இப்ப இதுல இருந்து IA வேல்யூ என்ன வரும் IA R by sin A by 2 IB வேல்யூ R by sin B by 2 IC வேல்யூ R by sin C by 2 இது அப்படியே இந்த மூணு வேல்யூவையும் நம்ம அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா எப்படி இருந்துச்சு IA by cos cos A by 2 IB by cos B by 2 IC by cos C by 2 இந்த IA பதிலா என்ன போட போறோம் R by sin A by 2 A by 2 cos A cos A by 2 இங்கே அதான் சார் IB க்கு பதிலா R by sin sin A by B by 2 cos B by 2 B by 2 R R sin sin C by 2 cos cos E by 2 இப்போ டினாமினேட்டர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிடுவோமா? இது சிம்பிளிஃபை பண்றதுக்காக கொண்டு வரோம். எல்லாத்தையுமே 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இது என்ன ஃபார்முலா இருக்கு 2 sin A cos A A இடத்துல A by 2 இருக்கு. இப்போ நம்ம இத எப்படி போடலாம் R by sin A மட்டும் போடலாமா? ஆமா 2 கேன்சல் ஆயிடும் 2 கேன்சல் ஆயிடும் sin 2A வந்து என்ன 2 sin sin A cos A A இடத்துல A by 2 2 கேன்சல் ஆயிடும் sin A போடும் இங்க sin A இதுல R by sin B sin B R by sin sin C R by sin C எல்லா இடத்துலயும் நியூமரேட்டர்ல R இருக்கு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் R நாக்கு நமக்கு ஈக்குவல் தானே ஈக்குவல் தான் ரேடியஸ்ங்கறப்ப எல்லாத்தையும் நான் எடுத்துறேன் 1 1 1 இப்படி நமக்கு ஜெனரலா எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலும் இங்க ஒரு ரூல் இருக்கு A B C அதாவது A B C BC னா நம்ம ஸ்மால் லெட்டர் A ன்னு போட்டுருப்போம் AC ங்கிறது ஸ்மால் b AB ங்கிறது C இந்த ABC ங்கிறது என்னது சைட்ஸ் ஆஃப் a triangle நமக்கு இப்படி இருந்துச்சுன்னா சைன் ஃபார்முலா என்ன A by sin A is equal to B by sin B A by sin sin A B by sin B and C by sin sin C capital இல்ல ஸ்மால் லெட்டர் நியூமரேட்டர்ல ஃபுல்லா ABC ங்கிறது என்னது சைட்ஸ் ஆஃப் a triangle இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட் பாருங்க 1 1 1 1 ங்கிறது என்னது சைடு side 1ங்கிறப்ப எல்லா வேல்யூ ஈக்குவலா தான் இருக்கு ஈக்குவலா சார் இது 1 இது 1 இது 1 மூணு வேல்யூ ஈக்குவல் Equal. மூணு சைடுமே ஈக்குவலா இருக்கிறதுனால இட்ஸ் equal triangle